வணக்கம் மக்களே. திமுக மற்றும் தேமுதிகவோட ரகசிய மீட்டிங் கேரளாவில் முடிஞ்ச கூட்டணி டீல். பிரேமலதாவை சந்தித்த முதல்வர் குடும்ப நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கி வந்துகிட்டு இருக்க இந்த நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது தேமுதிகவோட கூட்டணி முடிவை பற்றி பெரும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு தெளிவான அறிவிப்பையும் வெளியிடாதனால கட்சியோட நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரொம்பவே குழப்பத்தில் இருந்துட்டுருக்காங்க. தொடக்கத்தில் தேமுதிக அதிமுகவோட கூட்டணியில் இணையிறதா ஒரு பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. பாஜக தலைமையும் தேமுதிகவை இணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தேமுதிகவோட தரப்பில் 10 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும், மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவின்னு சொல்லி கோரிக்கை வச்சதாக சொல்லப்படுது. இதனால் அதிமுக பாஜக தலைமை ரொம்பவே கடுப்படைஞ்சு தேமுதிகவை ஓரங்கட்டிட்டாங்க. இதுக்கப்புறமா தேமுதிக திமுக கூட்டணியில் சேர்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. திமுக தரப்புலேயும் 6 தொகுதிகள் வரை தருவதாக உறுதி செஞ்சுருக்காங்க. ஆனால் தேமுதிக 8 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி சீட், தேர்தல் செலவுக்கு நிதின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் தன்னோட பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் திருவனந்தபுரம் போய் அங்கே ஒரு நட்சத்திர ஹோட்டல்லையும் தங்கியிருக்காங்க. அப்போ முதல்வர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிரேமலதா அவர்களை சந்தித்து பேசியதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதனால் தேமுதிக நிர்வாகிகளுக்கிடையே கூட்டணி முடிவு ரொம்ப விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லி எதிர்பார்ப்பு பரவிக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை திரும்பிய பிரேமலதா அவர்கள் கூட்டணி பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடலை இதுவரைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் தனியார் பேட்டியில் கூட்டணி பற்றி வெகு விரைவில் நல்ல செய்தியை சொல்லுவேன்னு சொல்லி மட்டும் சொல்லியிருக்காங்க. இதனால் கட்சியினர் ரொம்பவே குழப்பமடைஞ்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். தேமுதிக தொண்டர்கள் நிறைய பேர் எப்போது முடிவு வரும்னு சொல்லி கேட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. கட்சி தலைமை தெளிவான நிலைப்பாடு எடுக்காதது தேர்தல் தயாரிப்புகளை பாதிக்கும்னு சொல்லி ஒரு பயமும் இன்னொரு பக்கம் இருக்குது. தமிழக அரசியலில் தேமுதிகவோட முடிவு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 நெருங்கி வந்துட்டுருக்க இந்த சூழ்நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது தேமுதிக கூட்டணி முடிவை பற்றி பெரும் எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு வருதுன்னே சொல்லலாம். கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு தெளிவான அறிவிப்பையும் வெளியிடாதனால கட்சி நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி ரொம்பவே குழப்பத்தில் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் தான் தேமுதிக மற்றும் திமுகவோட ஒரு ரகசிய மீட்டிங், கேரளாவில் நடந்து முடிஞ்ச ஒரு கூட்டணி டீல், பிரேமலதாவை சந்தித்த முதல்வர் குடும்பத்தோட ஒரு நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.